மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஐபிஎல் ஆக்ஷன் 2025. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னை கல்வி ஊற்ற ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்டா வீடியோ போட மாட்டேங்கிற, என்ன ஆச்சு, செத்துட்டியா அப்படின்லாம் சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் படித்தேன். சாகலாம் இல்லை, உயிரோட தான் இருக்கேன். பட் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நிறையா வேலைகள் இருந்ததுனால அப்படியே கிட்டத்தட்ட என்னோட ஹிஸ்ட்ரி, இந்த யூடியூப் ஹிஸ்ட்ரியிலே இவ்வளோ நாள் போடாமல் இருந்ததில்லை. பட் ஆனால் இப்போ அப்படியே கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பேக். என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் 2025 இதை பற்றி நம்ம ரொம்ப மாதங்களாகவே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ப்ராப்பரான அப்டேட் இன்னும் வரலை. என்ன மேட்ருங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சு. அப்போ நிறையா நம்ம பிசிசிஐ அண்ட் ஐபிஎல் கமிட்டி கிட்ட ஐபிஎலோட ஓனர்ஸ் ரெக்வஸ்ட் வச்சாங்க. எங்களுக்கு இந்த ரூல் வேணும், இப்படி இருக்கணும், இத்தனை ரீடென்ஷன் இருக்கணும், இத்தனை ஆர்டிஎம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறையா ரெக்வஸ்ட் வச்சாங்க. சரி, எல்லாத்தையும் நாங்கள் ஆராய்ஞ்சிட்டு உங்களுக்கு ஆகஸ்டோட எண்டில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆகஸ்டோட எண்டு மீட்டிங்காக தான் நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த மீட்டிங் நடந்துச்சா, செப்டம்பர் பாதி ஆயிடுச்சு, என்னதான் மேட்ரு, அதை பற்றி யாருமே அப்டேட் போடலையேன்ட்டு நிறையா கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும். ஆக்சுவலி அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு, நடக்காமல் இல்லை. ஆனால் மறுபடியும் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்ஸ் கேட்டதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கை அந்த இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க நவம்பர் 15 வரைக்கும். நவம்பர் 15 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போகுது. நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருவாங்க. மேபி ஃபர்ஸ்ட் வீக்லேயே அறிவிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. எத்தனை ரீடென்ஷன் இருக்கணும், எத்தனை ஆர்டிஎம் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ரூல் புதுசாக அப்படிங்கிறதெல்லாம் அறிவிச்சிருவாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 15க்குள்ள நம்மளோட டீம்ஸ் எல்லாருமே அவங்களோட ரீடென்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் சொல்லிடுவாங்க. ரொம்ப டைம் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நிறைய டீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி ஐபிஎல் ஆக்ஷனை பயங்கரமாக எதிர்நோக்கி காத்திருக்காங்க. ரொம்ப ஒரு பிளானடாக போகணும் அப்படின்ட்டுலாம் யோசிச்சிருக்காங்க. அதனால தான் ஐபிஎல் கமிட்டி பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவங்களுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம். இதுக்கு இடையில 2-3 நாளாக இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நிறையா பேர். இம்பாக்ட் பிளேயரோட ரூல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான ரூல் ஒன்று வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு ஐபிஎல் 2025ஓட ஆக்ஷன் நமக்காக காத்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்தியா விஸ் பங்களாதேஷ் சீரீஸ் டெஸ்ட் சீரீஸ், அதுக்கப்புறம் T20 எல்லாம் நடக்க போகுது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் தான் அந்த டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்க போகுது. எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அதை பற்றியும் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களோட கருத்து இந்த ஐபிஎல் 2025 பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் உங்களை சந்திக்கிறேன். அனுதன் பா ஃப்ரம் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும், தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.